இந்த கதையில் டிராகன்ஸ் இல்லை, இந்த கதையில் மேஜிக் இல்லை, இந்த கதையில் ஃபேரி டேல் எண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த கதை ஒரு பொண்ணை பற்றி. மரண பயத்தை 2 வாட்டி நெருக்கமாக பார்த்த ஒரு பொண்ணை பற்றி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேனா அப்படின்னு தனக்கு தானே கேட்ட ஒரு பொண்ணை பற்றி. இன்னைக்கு உலகமே பார்க்குற எமிலி கிளார்க் ரெட் கார்பெட்டில் சிரிக்கிற மாதிரி, இன்டர்வியூஸில் சிரிக்கிற மாதிரி, குயின் டெனாரஸ் அப்படின்னு கூப்பிடுறப்படுற ஒரு ஃபேஸ். ஆனால் இந்த சிரிப்புக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப நாளாக அவங்க மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சக்ஸஸ் எல்லாம் நாளைக்கு இருக்குமா, இல்லை நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்வி. இது டிராகன்ஸோட கதையோ இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றியோ இல்லை அவங்களோட அப்டேட்டோ அப்படிலாம் இல்லை. இது ஒரு பொண்ணோட சர்வைவல் பற்றி. எமிலியா கிளார்க் லண்டனில் பிறந்தாலும் அவங்களோட சைல்ட்ஹுட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. பெரிய செலிப்ரிட்டி ஃபேமிலி அப்படிலாம் இல்லை, சினிமா பேக்ரவுண்டும் இல்லை. அவங்களுக்கு ஃபேம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களோட அப்பா தியேட்டரில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. லைட்டு, கேபிள்ஸு, சவுண்ட் செக்கு, அந்த மாதிரி அந்த பேக் ஸ்டேஜோட ஸ்மெல் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சினிமா ஸ்கூல்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிறத பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் ஒன்று தோணுது, நான் இன்னும் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ட்ரீமுக்கு டைரக்ஷனோ மேப்போ ரூட்டோ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்களோட ஒரு சின்ன நம்பிக்கை, அவ்வளோதான். ட்ராமா சென்டர் லண்டன். பேர் கிளாஸியாக இருந்தாலும் அந்த சென்டருக்குள்ளே எல்லாருமே கொஞ்சம் ப்ரூட்டல் தான் இருப்பாங்க போல். அந்த இடத்துக்கு போனப்போ எமிலா நிறைய பேர் என்ன சொல்கிறான்னா, உன்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சர்வே பண்ண முடியாது இப்படிலாம் சொல்கிறாங்க. எமிலியா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போது கிளாஸில் கான்ஃபிடென்ஸாக பேசக்கூட அவங்களால முடியல. அந்த டைமில் பல நாள் அழுதுகிட்டே அவங்க தூங்கி, பல நாள் பயத்தோடையே காலையில் கிளாஸுக்கு போய், இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் காலேஜ் படிக்கிற வரைக்கும் பெருசாக எதுவுமே தெரியாது, ஜாலியாக போகும். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டிக்குள்ளேயே நம்ம வருவோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பல ஆடிஷன்ஸ் போயிருக்காங்க, பல ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆடிஷன்ஸில் அவங்களுக்கு வந்த ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப சிமிலராக இருந்திருக்கு. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு ஆனால் வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக்லாம் பல நாள் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கு. பட் ஸ்டில் அவங்க அதை எதுவுமே நிறுத்தலை. இதெல்லாம் போயிட்டுருக்க டைமில் அங்கே ஒரு ஆடிஷன் நடக்குது. அதுதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்றது பெரிய ப்ராஜெக்ட், ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும். அதில் லாஸ்ட் மினிட்ல கேஸ்டிங் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த சான்ஸு மிஸ் ஆகிற சுச்சுவேஷன் போய் கடைசியாக டெனாரஸ்ன்ற ஒரு ரோல் வந்து அவங்க லைஃபையே மாற்றுச்சு. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், வேர்ல்டு வைடு ஃபேம், பல ரெக்கக்னேஷன் கிடச்சிது, பவர்ஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இந்த மாதிரி அவங்க கெரியர் வளர்ந்துட்டு வர டைமில் அவங்க உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு. சீசன் 1 முடிஞ்சு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க டைமில் திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெயின் வருது. சடனாக அவங்க கொலாப்ஸ் ஆகிறாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி எமர்ஜென்சியாக ஒரு சர்ஜரி நடக்குது அவங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தா பிரெயின் ஆனரிசம். அந்த சர்ஜரி முடிஞ்சு அவங்க முடிச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க மெமரியில் நிறைய பாதிப்பு வருது. ஒரு சில வார்த்தைகளும் அவங்களோட ஐடென்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே மறந்து போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆக்டராக பார்த்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இறந்ததுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்க, திருப்பி நடிக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2013 செகண்ட் டைம் திருப்பி அதே மாதிரி அவங்களுக்கு அது நடக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சர்ஜரி நடக்குது. அதே பெயினும் அதே பயமும் அவங்களுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வி டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது அடுத்த தடவை இப்படி ஏதாவது நடந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அந்த டெனாரஸ்ன்ற கேரக்டர் எப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துச்சோ அதே மாதிரி எமிலியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தாங்க. பிரெயின் இன்ஜுரியில் சர்வே பண்ண அப்புறம் இவங்க சேம் யூ அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எமிலியா கிளார்க் ஒரு ஃப்ளாலஸ் குயின் இல்லை, அவங்க ரொம்ப பயப்படுற ஒரு செல்ஃப் டவுட் உள்ள ஒரு ஹியூமன் தான். ஆனால் அவங்களோட கதை நமக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சக்ஸஸ்னால் நம்ம மேலே படுற ஒரு ஸ்பாட்லைட்ஸோ இல்லை நமக்கு கிடைக்கிற அவார்ட்ஸோ அது மட்டும் இல்லை. சக்ஸஸ்னால் நம்ம எவ்வளோ தடவை விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு நிற்கிறோம்ல, அதுதான். எமிலியா கிளார்க் ஒரு குயினெல்லாம் தாண்டி அவங்க ஒரு சர்வைவர்.